கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 1:3. சகலவிதமான ஆறுதலின் தேவன். நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் நம்மை ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவருமாயிருக்கிறார். ஏசாயா 61:2 வாசிக்கிறோம். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அவர் என்னை அனுப்பினார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து துயரப்படுகிற நமக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். துயரப்படுகிற நாம் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5:4 வாசிக்கிறோம். சகல உபத்திரங்களிலேயும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் பெருகும்போது அவராலே ஆறுதலும் பெறுகிறது. நாம் எப்போதெல்லாம் சிறுமைப்படுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:36 வாசிக்கிறோம். பர்னபா ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23:3-4 அவர் என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துவார் என்று. நம்முடைய உள்ளத்திலே கவலைகள் பெருகும்போது அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். நாம் துன்பத்தின் வழியே உபத்திரத்தின் வழியே கடந்து செல்லும்போது நாம் ஆறுதலுக்காக காத்திருக்கிறோம், தேற்றுவாருக்காக காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தரே நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். யோவான் 14:14 வாசிக்கிறோம். தேற்றுறவாளன் நம்மோடு இருக்கிறார். தேற்றுறவாளனாகி பரிசுத்த ஆவியானவர் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை தேற்றி திடப்படுத்தி பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் ஆறுதலை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே நாம் நொறுக்கப்படும் பொழுதெல்லாம் அவரே நம்மை தேற்றி நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 40:1 வாசிக்கிறோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று. அவருடைய வார்த்தையின்படியே அவர் நம்மை தேற்றவும் ஆற்றவும் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.